அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் திரவியம். நான் வந்து கரூர் மாவட்டத்தோடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தின் காப்பரமத்தி வட்டாரத்துக்கு உட்பட்ட அஞ்சூர் கிராமத்தில் உள்ள பில்லாப்பாளையம் என்ற குக்கிராமத்தில் நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மரவள்ளி வந்து ஒரு முக்கியமான பயிர். இந்த பகுதி மட்டும் இல்லை, கரூரில் பல பகுதிகளில் மரவள்ளி வந்து ஒரு முக்கியமான பயிராக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா மரவள்ளி வந்து இரவை சாகுபடியில் தான் வந்து மேற்கொள்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல ரகங்களை வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ரகம் வந்து முள்ளுவாடிங்கிற ஒரு ரகம். இதை தாண்டி வந்து சில ரகங்களை வந்து தாய்லாந்து வெள்ளை அப்படிங்கிற ஒரு ரகங்களையும் பல பகுதியிலிருந்து கொண்டு வந்து அதையும் புதிதான ரகங்களை பண்ணிகிட்ருக்காங்க. நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக மத்திய கிழங்கு வகை ஆராய்ச்சி பயிர்களுக்கான ஆராய்ச்சி மையத்துடைய ஸ்ரீ அத்துல்யா, ஸ்ரீ அபூர்வா இந்த மாதிரி ரகங்களையும், நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு இறங்கக்கூடிய மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி மையம் ஏத்தாப்பூரில் உள்ள ஏத்தாப்பூர் 1, 2 போன்ற ரகங்களையும் நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா மரவள்ளியில் வந்து முக்கியமாக பப்பாளி மாவு பூச்சி அப்படிங்கிற ஒரு மாவு பூச்சியோட தாக்கம் பெரிய அளவில் வந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இதற்கான ஒட்டுண்ணியை பெங்களூரில் அமைந்துள்ள தேசிய பூச்சிகளுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து அந்த ஒட்டுண்ணியை கொண்டு வந்து அதை விவசாயிகள் மத்தியில் கொடுத்தாங்க. அப்போ நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் வந்து நம்ம வந்து வேளாண்மை துறையோட நிதி உதவியுடன் நம்ம வந்து பல விவசாயிகளுக்கு அதை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். அதன் மூலமாக பல பகுதிகளில் அந்த ஒட்டுண்ணி உடைய பரவலாக்கத்தின் காரணமாக மாவு பூச்சியோட தாக்கம் வெகுவாக குறைந்தது. அது ஒரு வெற்றி கதையாக அமைந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2010-11 அந்த காலகட்டத்தில். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு மரவள்ளியில் பெரிய அளவில் பூச்சிகள் இல்லாத சூழ்நிலையில் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி மாவு பூச்சி கசாவா மீலிபக் அப்படிங்கிற ஒரு மாவு பூச்சியானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து நம்முடைய நாட்டிற்குள்ளே ஊடுருவி அதோடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருந்தது. இதில் முக்கியமான அறிகுறின்னு பார்த்திங்கன்னா அந்த வளரக்கூடிய கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா முறுக்கி விட்ட மாதிரி இருந்து வளர்ச்சி இல்லாமல் குன்றி போயிருக்கும். இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளாக நம்ம வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தது. முக்கியமாக சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இருந்தது. அப்புறம் அடுத்ததாக இப்போ நம்முடைய மாவட்டத்திலும் இதோடைய தாக்கம் வந்து தென்பட்டது. முதல்ல நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்கும் பொழுது இந்த நம்ம வயல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சியோட தாக்கத்தினால வளர்ச்சி குன்றி போய் இருந்தது. அதிக வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இதற்கு நம்ம வந்து ஒரு செயல் விளக்கமாக இந்த நம்ம வந்து கசாவா பூஸ்டர் அப்படிங்கிறத செய்வதற்கு முன்பாக நம்ம வந்து இயற்கையான பூச்சிக்கொல்லி அதை வந்து நம்ம வந்து நம்முடைய இயற்கை விவசாயி பயிற்றுனர் திரு செல்லமுத்து அவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன செயல் விளக்கம் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் கொடுத்தோம். அந்த மாதிரி இதற்கான ஏன்னா இதில் 2 வகையான மாவு பூச்சியும் இருக்குது. அதாவது பப்பாளி மாவு பூச்சி, அதுவும் இந்த மரவள்ளியை தாக்கக்கூடிய மாவு பூச்சி, இரண்டும் ஒன்று சேர இருக்கும்போது அந்த ஒட்டுண்ணி வந்து திருச்சியில் உள்ள வேளாண்மை கல்லூரியிலுடைய பூச்சியியல் துறையின் மூலமாக அந்த ஒட்டுண்ணிகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. அதை கொண்டு வந்து அவர்கள் கெட்டினாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுண்ணிகளை விட்டதன் மூலமாகவும் இந்த கசாவா பூஸ்டருங்கிற பயிர் ஊக்கியை கொடுத்ததன் காரணமாக நமக்கு வந்து மாவு பூச்சிகளோட தாக்கம் குறைந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்து நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கு. இன்றைக்கி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பல வகையில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறாங்க. சில பகுதிகளில் பார்த்தா ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா 7 முறை பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இதில் பார்க்கும்பொழுது மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் விலை ஏற்றமும் இறக்கமாக இருக்கும். அதனால் விவசாயிகளுக்கு வந்து நிறைய நேரங்களில் சந்தைப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் அவங்க வந்து ஒரு நஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வந்து அதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இன்னொன்று, இந்த மரவள்ளியில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த கிளைகளை வந்து எடுத்து ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு தீவனமாக கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் பொழுது அந்த எஞ்சிய நஞ்சு அந்த கால்நடைகளையும் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவாகவும் நம்ம அந்த கிழங்குகளை பயன்படுத்தும் பொழுது இந்த எஞ்சிய நஞ்சுகள் கிழங்குகளில் பொருந்து சேரும் பொழுது அது நமக்கு ஆரோக்கிய கேடாகவும் இருக்கிறது.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இந்த இயற்கையான முறையை வந்து வலியுறுத்தும் காரணமாக இந்த ஒரு செயல் விளக்கத்தை நம்ம செஞ்சோம். இதுபோக மற்ற பகுதியில் நம்ம வந்து விவசாயிகளுக்கான இந்த விழிப்புணர்வை கொடுத்தோம். இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த மாவு பூச்சியோட தாக்கம் வந்து தென்பட்டவுடன் அந்த குருத்து பகுதிகளை ஒடித்து அதை எரித்தோ இல்லை குழியில் போட்டோ மூடி நம்ம வந்து அழித்து விட வேண்டும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஒட்டுண்ணியும் பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்ம தேசிய அளவிலான பூச்சிகளுக்கான ஆராய்ச்சி மையம் அவர்கள் வந்து அந்த ஒட்டுண்ணிகளை வந்து வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து விரைவில் நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் வழங்கப்பட உள்ளது. அப்போ ஒட்டுண்ணிகள் மூலமாக இயற்கையாக நம்ம பயிரை பாதுகாக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற பூச்சிகளை தவிர்த்து நம்ம வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், வேப்பங்கொட்டை சாறு, அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான பூச்சி விரட்டிகள் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி மண்ணுக்கு நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும் பொழுது வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து ஓரக்கால் சுத்து பயிர்களாகலாம் சாகுபடி செய்து ஆமணக்கு போன்ற பயிர்களை சாகுபடி செய்து ஒட்டுண்ணிகளை வந்து உற்பத்தியை பெருக்கி நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து பயிரை பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் இந்த நம்முடைய கசாவா பூஸ்டருங்கிற ஒரு பயிர் ஊக்கி வந்து நல்ல முறையில் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து நமக்கு வந்து அந்த தேமல் நோய், அதாவது மொசேக் அப்படிங்கிற தேமல் நோய் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணைகள் மூலமாகவும் பரவுது மற்றும் வெள்ளை ஈக்கள் மூலமாகவும் பரவுது. இந்த வெள்ளை ஈங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன பூச்சி. அந்த பூச்சி வந்து நோய் தாக்கப்பட்ட செடிகளில் இருந்து நல்ல செடிக்கு போய் அது வந்து அதை பூச்சி சாறை உறிஞ்சும் பொழுது இந்த நோயானது பரவுகிறது. அந்த மாதிரி அது ஒரு நச்சுயிரி நோய். இப்போ இந்த நச்சுயிரி நோய் வந்து தாக்கப்பட்ட செடிகளிலிருந்து நம்ம கரணை எடுத்தோம்னா மீண்டும் அந்த நோயானது பரவுகிறது. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயானது பல பகுதியில் இருக்குது. இது முக்கியமாக அதோட தாக்கத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் சிறுத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பச்சையமெல்லாம் குறைந்து ஒரு தேமல் வந்த ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்குது. இப்போ இதன் காரணமாக நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கையெல்லாம் குறைந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இதை நிவர்த்தி செய்வதற்கு தான் நம்ம வந்து இந்த கசாவா பூஸ்டரை கொடுக்கும் பொழுது அதை நம்ம இலைகள் வழியாக தெளிக்கும் பொழுது தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அந்த இலைகள் வந்து நல்லா விரிந்து மீண்டுமாக ஒளிச்சேர்க்கை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த முறையில் நமக்கு வந்து மரவள்ளிக்கான அந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு டானிக் அது வந்து நல்ல முறையில் பயன்பட்டு நமக்கு வந்து உற்பத்தியை பெருக்குவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதில் நம்ம மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாதிப்புகள்னு பார்க்கும் பொழுது பப்பாளி மாவு பூச்சி அதோடைய பாதிப்புகளும் இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி மாவு பூச்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேமல் நோய், இதுதான் முக்கியமான பாதிப்புகள். இதை தாண்டி ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து கிழங்கு அழுகல் போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்னா அதிகமாக வடிகால் வசதி இல்லாத நிலங்களில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிழங்கு அழுகல் போன்ற நோய் வரும். அப்படி மற்றபடிக்கு முக்கியமான நோய்களும் பூச்சிகளும் இது தான். இதற்கு நம்ம வந்து தகுந்த முறையில் பாதுகாப்பு முயற்சிகளை பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை எரு அதிகமாக இடக்கூடிய நிலங்களில் இந்த பூச்சி தாக்கம் வெகு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பல இடங்களில் நம்முடைய கள ஆய்வுகளில் வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம். அது விவசாயிகள் வந்து மரவள்ளி சாகுபடி பண்ணும் பொழுது நல்ல முறையில் 10 டன் தொழு உரம் நம்ம வந்து போட்டு சாகுபடி செய்யணும். அதே போன்று பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ இயற்கையான முறையில் நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு போன்றது ஒரு ஏக்கருக்கு 100 கிலோங்கிற அளவுலையும், உயிர் உரங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எருவுடன் கலந்து நம்ம வந்து இட்டு பயிருக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைகோடெர்மா ஆஸ்பெர்லம் அப்படிங்கிற எதிர் உயிரி பூஞ்சானத்தை எல்லாம் வைத்து கரணை நேர்த்தி செய்து நம்ம எல்லாம் முறையாக பயிரிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாவு பூச்சி மற்றும் மஞ்சள் தேமல் நோய் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பூச்சியில் பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகள்னால அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சியோட மேல் பகுதி அதோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா மாவு போன்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து பூச்சிக்கொல்லி போன்ற எந்த நஞ்சும் அதோட உடலில் நேரடி படாமல் அது வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அது இந்த மாவு படலத்தை நம்ம வந்து தவிர்ப்பதற்கு அதை வந்து அதிலிருந்து எடுப்பதற்கு
நம்ம வந்து மீன் எண்ணெய் சோப் அப்படிங்கிற ஒரு கரைசல் இருக்குது. அதை வந்து நம்ம தெளிக்கும் பொழுது அது மாவு படலம் நீங்கும் பொழுது நம்ம வந்து பூச்சிகள் வந்து நேரடியாக சூரிய ஒளியில் படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பூச்சிகளுக்கு எளிய முறையில் பாதிப்பை நம்ம உண்டாக்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா பூஞ்சான பூச்சிக்கொல்லிகளும் இருக்குது. அந்த பூஞ்சானங்களை பயன்படுத்தி நம்ம வந்து வெற்றிசிலியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் இருக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த மாவு பூச்சிகளுக்கே ஒரு பூஞ்சான நோயை உருவாக்கி அதையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி வர்த்தக ரீதிகளில் கிடைக்குது. அவை பூச்சிக்கொல்லிக்கு மாற்றான முயற்சிகளும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம்.